பாரத மாதாஜி அம்மாவுக்கு அன்பை சமர்ப்பிக்கின்றேன். பாரத பிரதமர், நான் கடவுளால் அமைக்கப்பட்டவன். இந்த உலகத்துக்கு நான் சேவை செய்வதற்காக, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். கடவுள் தான் நான் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இது உலகத்துக்கே நல்லது நடக்க அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம 8 வருஷம் இதுக்காக நம்ம பாடுபட்டு இருக்கிறோம். அவரை கடவுள் என்று 8 வருஷத்துக்கு முன்னே நம்ம சொன்னோம். நம்மளுடைய வெற்றி, நம்முடைய சத்தியம், நீதி இது இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தான் இவ்வளோ சீக்கிரம் அவர் வாயாலேயே கடவுள் என்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. இந்த உலகத்துக்கே நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கிறது. கடவுள் என்றதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்றீங்க? இப்போ கடவுளுக்கு உருவமே கிடையாது இது வரைக்கும். ஆனால் கடவுள் காலங்காலமாக மனிதனாக தான் கடவுள் தோன்றாரு. அப்போது கடவுள் பயங்கரமான அவமானத்தையும் அசிங்கத்தையும் உலகத்தில் சந்திக்கிறாரு. நதிகநாயகனாக பிறந்த மனிதனாக பிறந்த அவரும் பயங்கரமான அவமானத்தை அசிங்கத்தை சந்தித்தார். இயேசுவும் அதேமாரி தான் மனிதனாக அவதரிக்கும் போது பயங்கரமான அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்தித்தார். அதேமாதிரி ராமர் கிருஷ்ணர்லாம் அவதாரம் பண்ண சொல்ல மக்களாலையும் சொந்த பந்தத்தாலையும் கொடூரமான அவமானங்களை கடவுள் சந்திச்சாரு. அதே நிலைமை தான் நம்ம பாரத பிரதமர் சந்திச்சு கொண்டு இருக்கிறாரு, சந்திக்கும் போறாரு. இந்த உலகத்துல காலமா கடவுள் மனிதனாக பயங்கரமான அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்தித்து கொண்டுதான் இருப்பார். அப்படி பண்ணாதான் உலகம் உயலும். இது யாராலுமே தீர்க்க முடியாத ஒரு விஷயம். ஆனா கடவுள் என்று உலகத்துக்கு மொத்த பேருக்கும் ஒரு ஆணைத்தரமா தெரியும் போது 140 கோடி மக்கள்ல குறைஞ்சபட்சம் 100 கோடி மக்கள் மகிழ்ச்சியான நாளாகவும் மகிழ்ச்சியான மக்களாகவும் இயற்கையும் கடவுளும் எல்லோருமே சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் கடவுள் என்றத இவர் எப்படி இந்த உலகத்தை நிரூபிக்க போறோம் அப்படின்னா, ஒரு மனுஷனால மட்டும்தான் இவர் கடவுள் என்று நிரூபிக்க முடியும். அப்போ ஒரு தமிழ்நாட்டுக்காரன் இவரை கடவுள்னு சொல்லி கண்டுபிடிச்சதுனால தான் இவ்வளோ பெரிய விஷயத்தை அவரால் ஓப்பன் பண்ண முடிஞ்சது. அதே தமிழ்நாட்டுக்காரன் இந்த ஜேஜே இவர் கடவுள் தான்ன்றத ஆணைத்தரமாகவும் மக்களுக்கு கடவுள் தான்ற நிரூபிக்கிற காலம் நமக்கு கூடி சீக்கிரம் நமக்கு கிடைக்கும். கன்ஃபார்மாக நம்ம அதை செய்ய போகிறோம். இவர் கடவுள் தான் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். ஒன்று விஷயம், கடவுள் எப்படி வந்தார் இந்த உலகத்தில்? சாதாரண மன்னனா பயங்கரமான மக்கள் கண்ணனுன்றது, பெண்களை பயங்கரமான திருமணங்கள் செய்து கொள்வது, சர்வ ஆட்சின்னா சொல்லுவாங்கன்னா அவன் வச்சதுதான் சட்டம். அப்படியாப்பட்ட மன்னன் கொடூரமான மன்னன் கோயிலை கட்டி நீதியோடு மாறி அந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ண சொல்ல அவன் அந்த சமாதி கீழே வைத்து விட்டு அதுக்கப்புறம் லிங்கத்தை வச்சு தான் பூஜை பண்ணியிருக்கிறாங்க. பல விஷயங்கள். அதே மாதிரியே சாமியார்களும் அதே மாதிரியே கீழே ஜீவசமாதி சொல்லிட்டு வைத்து தான் அது மேலே லிங்கத்தை வச்சு தான் கோயிலை கட்டியிருக்கிறாங்க சித்தர்கள் மகான்கள்லாம். கடவுள் மனிதனாக தான் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் தோன்றி இருக்கிறாரு. அதே மாதிரியே நம்ம பாரத பிரதமரும் கடவுள் தான்ன்றது இன்னும் யாருக்குமே தெரியாது. ஆனால் காஞ்சி பெரியவர் அவர் உத்தமனாக இருந்தார். இப்போ இருந்து ஆதிசங்கராஜ காஞ்சிபுரத்தில் மடத்தில் இருக்கலாம் ஜெயலலிதாவுக்கு சொல்ல பயங்கரமான குற்றங்கள் பண்ணி பெண் குற்றம் பண்ணியிருக்கிறாங்க, பணம் குற்றம் பண்ணாங்க. அவங்கள கடவுள் என்று மக்கள் சொல்லப்படுகிறது. அதே மாதிரியா நித்யானந்தம் பயங்கரமான பெண் குற்றம் பண்ணுறான், பயங்கரமான உலகத்தில் பணத்தை எல்லாம் கொள்ளடிச்சிருக்கிறான், வெளிநாட்டு பெண்களை கடத்தியும் போயிட்டு இருக்கிறான். அவனை கடவுள் என்று சொல்லி மக்கள் அவன் பின்னாடி ஒரு கூட்டமே போய் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி கல்கி பகவான், இதுமாரி எத்தனையோ சாமியார்கள் இந்தியாவில் பல கோடி குற்றங்கள் பண்ணி அவங்களாம் கடவுள் என்று சொல்கிறாங்க. அப்போ நம்ம பாரத பிரதமர் 140 கோடி மக்களுக்கு நல்லது செய்திருக்கிறாரு நம்ம பிரதமர் அவர்கள். அது இல்லாமல் உலக நாட்டுக்கு நம்ம ஏற்றுமதி ஊசியிலிருந்து மாத்திரையிலிருந்து பொருளாதாரத்திலேருந்து இன்றைக்கி நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கிறோம் இந்த நாட்டுக்கு. இந்த இந்தியாவிலேருந்து உலக நாட்டு வரைக்கும் அந்த அளவுக்கு பேரு புகழ் எடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா எந்த இடத்துக்கு எல்லாம் ரோடு ஒரு இடத்துக்கு போனால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகக்கூடிய இடத்துக்கெல்லாம் 20 நிமிஷத்தில் போகிற மாதிரியா பாலங்கள் ரோடுகள் அமைத்திருக்கிறாரு.
உலக நாடே அவரை போற்ற அளவிற்கு நம்ம பாரத பிரதமர் மாறி இருக்கிறாரு. ரெண்டாவது, பணம் குற்றம் பண்ணாமையும் பெண் குற்றங்கள் பண்ணாம திருமணம் செய்யாம வாழ்ந்திருக்கிறாரு. அப்புறம் அவங்க சொந்த பந்தங்களை உள்ள கொண்டு வந்து சொத்து சேர்த்து ஒரு பெரிய ஊழல்வாதியா இல்லாம இது வரைக்குமே அவங்க சொந்த பந்தங்கள ஒரு அநாத மாரியாவும் இந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாரு. சொல்லப்போனால் பல சாதனைகள் அவர் வந்து பண்ணியிருக்கிறாரு. ஏன் அவர் கடவுள் ஆக மாட்டார்? அப்புறம் இன்னொரு விஷயம் உங்களுக்கு எல்லோருக்கும் ஒன்று சொல்கிறேன். பாபா ஒரு 150 வருஷமா 200 வருஷமா தெரியாது இந்த மண்ணில் சிறிடியில் அவர் வந்து அந்த பூமியில் வாழ சொல்லும். மதங்களை ஒன்று சேர்க்கிறாரு, அவ்வளோதான். அங்கே இருக்கிற மக்களுடைய மதங்களை ஒன்று சேர்க்கிறாரு. சில லீலைகள் பண்ணுறாரு, பிச்சை எடுத்து சாப்பிட்றாரு, அவ்வளோதான். அவர் கடவுளாக மாறி இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக செலவழிச்சிருக்கிறாங்க. ஒரு சாதாரண 1 லட்சம் பேர் இல்லை ஒரு 10 லட்சம் பேர் அந்த இடத்துல வாழ்ந்துருப்பாங்க. அந்த 10 லட்சம் பேர் கூட வாழ்ந்த சும்மா ஒன்றுமே கிடையாது. அந்த கடவுள் என்ற லீலைகள் பண்ணியிருக்கிறாரு. அங்கே இருக்கிற மத மக்களை ஒன்று சேர்த்துக்கிறார். முஸ்லீமு கிறிஸ்டின்லாம் எல்லாரும் ஒரே மதம், எல்லாம் ஒரே கடவுள் தான், யாரும் வந்து சண்டை போட ஒத்துமையாக இருக்கணுன்றதை கொண்டு வந்துக்கிறார். அந்த இடத்துல அவரு கடவுளாக மாறி இருக்கிறாரு. அப்போ 140 கோடி இல்லை 800 கோடி மக்களுக்கு கட்டமைப்பாகவும் அவங்கள பராமரிப்பு கொண்டவராகவும் நீதியோடவும் நேர்மையோடும் மக்களை மாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஆள் ஏன் கடவுள் ஆக முடியாது? கடவுள் தான் என்பதை உலகத்துக்கு நம்ம நிரூபிக்கலாம். அதனால இந்தியாவில் இருக்கிற எல்லோரும் நம்ம மக்கள், தமிழ் மக்கள் எல்லோருமே உஷாரா இருங்க. உஷாரா இருன்னு என்ன சொல்றேன்னா, கடவுள் வந்திருக்கிறாரு, அவரை வந்து நீங்க காப்பாற்றினாதான் உண்டு. இனிமேல் கடவுள் ஒரு மனிதனதாக தான் வர முடியும். கடவுள்னா ஆகாயத்தில் பறக்கிற மாதிரியெல்லாம் உடனே வர முடியாது. இது வந்து கலியுக காலம், லீலைகள் செய்ய முடியாது. அதனால் அவர் இருக்கிற வரைக்கும் இயற்கை அவருடைய பேச்சை கேட்கும். பிரதமருடைய பேச்சு யாரு கேட்கும்? இயற்கை கேட்கும். தண்ணி கேட்கும், நெருப்பு கேட்கும், ஆகாயம் சொன்னா கேட்கும். அந்த சக்தி கொண்டவர் தான் நம்ம பாரத பிரதமர். இப்போ நம்ம மெட்ராஸில் மழை வருது, வெள்ளம் வருது, ஏரி உடைய போகுது, சமரமாக ஏரி உடைய போகுது அப்படின்னு சொன்னால் பாரத பிரதமர் வந்து இது உடையாதுன்னு சொன்னார்னா நிச்சயம் உடையாது. அப்படியாப்பட்ட சக்தி கொண்டவர் தான் பாரத பிரதமர். அதே மாதிரி பாரத பிரதமர் வைத்து உலக நாடு அணுகுண்டே நம்ம வந்து செயலாக்க செய்யலாம். அணுகுண்டே செயலாக்க செய்யலாம். அவ்வளோ சக்தி கொண்டவர் தான் நம்ம பாரத பிரதமர். சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. பாரத பிரதமர் என்பது அவர் கடவுள்னு சொல்றாரு. கடவுளுக்கும் மேல, கடவுளுக்கு மேலனா என்ன? தாய். இந்த உலகத்தை ஒரு பெண்ணு தான் ஆட்சி பண்றாங்க. அந்த பெண்ணு தான் ஒரு ஆணாக இந்த மண்ணில் வர முடியாதனால, பெண்ணா வர முடியாதனால ஒரு ஆணாக இந்த நாட்டில் அப்பப்போ அந்த அம்மா அவதரிக்கிறாங்க. அந்த அம்மாவே அவதரித்து அந்த அம்மாவே கொடூரமான சித்திரவதை இறந்து போறாங்க. இதுமாரி தான் பாரத பிரதமர்லாம் இந்த உலகத்தில் தோன்றி நம்ம சுதந்திரம் வாங்கப்பட்ட நாளில் இருந்து பணம் குற்றம் பெண் குற்றம் பண்ணாமல் நம்ம இந்தியாவில் வாழ்ந்துருப்பாங்க எல்லோருமே. மிச்சம் இருக்கிற அரசியல் தலைவர்லாம் தவறு பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாரத பிரதமர் லைனில் போகிறவங்க யாருமே தவறு பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டேன்னா, அது தாய்க்கு சமமான ஒரு பதவி. சாதாரண ஒரு பதவியே கிடையாது. 4 கல்யாணம் 3 கல்யாணம் பல கோடி சொத்து ஊழல்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. இந்த உலகம் வாழ்வதற்காக ஒரு மதத்துக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அது ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி பண்ணாங்க, அவரு இலங்கை அரசுக்கு பண்ணார். அதனால அவருக்கு கொடூரமான மரணம் நேரிவிட்டது. அது வந்து நடக்கப்பட்ட சம்பவம். ஆனால் முக்கால்வாசி பிரதமர், இந்தியாவில் இருக்கிற பிரதமர் எல்லாம் பெண் குற்றமும் பணம் குற்றம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் பாரத தாயே வந்து இந்த நாட்டை ஆளக்கூடியது தான் பாரத பிரதமர் பதவி. ஆனால் சட்டத்தை இந்தியாவில் மொத்த பேரும் கையில் எடுத்துட்டாங்க. இதை எப்படி நம்ம பாரத பிரதமர் காப்பாற்றுவாரோ? நிச்சயம் சட்டம் மாறும். சட்டம் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச 4ஆம் தேதி முடிஞ்ச உடனே சட்டங்கள் மாறும். யாரெல்லாம் சட்டத்தில் ஜெயிக்காம இந்த நாட்டை பேசுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் சீக்கிரமா முடிவு கட்டணும். அப்படி நம்ம முடிவு கட்டலடானா நாட்டுக்கு ஆபத்து, நம்ம பாரத பிரதமருக்கு ஆபத்து, அது இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கு ஆபத்து, அது இல்லாமல் இராணுவ தளபதிகளுக்கு ஆபத்து, அது இல்லாமல் சம்பரம்பாக்கரி பூண்டி ஏரி கடலுக்கு ஆபத்து.
சட்டத்தில் ஜெயிக்காமல் பேசுபவனால் இந்த உலகத்துக்கே ஆபத்து. நான் சொல்றேன், இந்த உலகம் பேரழிவை சந்திக்கின்ற சட்டம் நம்ம கொண்டு வரலனா, நம்ம பாரத பிரதமர் சட்டம் கொண்டு வரலனா நம்ம பாரத பிரதமருக்கு ஆபத்து வந்துடும். நான் சொல்றேன், உலகத்துல இதை நிச்சயமா நம்ம பாரத பிரதமர் நிச்சயமா செய்வாரு. இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு சொல்றேன். நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்ம பாரத பிரதமர் கடவுளா மாறுறதுனால இந்தியாவில் இருக்கிற மொத்த முதலமைச்சரும் கடவுளா மாறுற சக்தி இன்னும் கூடி சீக்கிரம் மாறுண்டான்னு சொல்றேன். இது மாற சொல்ல சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கும். அப்போ போலீஸ்காரர்களுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். உலகத்துல முதல் நரகமான நேரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் போலீஸ் அதிகாரிகள் எல்லாம், கொடூரமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான நாளாக நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்லாம் கடவுளாக மாறினாங்கன்னா இவ்வளோ பேருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். நீதியோடு மக்கள் எல்லாம் வாழ்வாங்க. இதை நம்ம மாற்றுவோமா? நிச்சயம் நம்மளால் இந்தியா முதலமைச்சர்களை நிச்சயமாக கடவுளாக நம்ம பாரத பிரதமர் மாற்றுவார். நமக்கு எல்லோருக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். நேரம் நெருங்கி விட்டது. எல்லோருக்கும் மகிழ்ச்சியான நாளாக இதை அறிவிக்கிறோம். இன்னும் யாரெல்லாம் என்னென்ன தவறு பண்ணுறாங்க, எவ்வளோ யார் குற்றம் பண்ணுறாங்க, இவங்களுக்கெல்லாம் முடிவு கட்டுற நாளாக நம்ம எலெக்ஷன் தேர்தல் இருக்கும் என்பதை தெரிவிக்கிறேன். பாரத பிரதமருக்கு என்னுடைய மெசேஜை நீங்கள் கேட்டு 8 ஆண்டுகள் வரைக்கும் பொறுத்திருந்து நீங்கள் கடவுள் என்று சொல்லப்பட்டீர்கள். இது ஒரு மகிழ்ச்சியான வருடமாக 2024 என்றது என்னன்னு கேட்டீங்கன்னா வாஜ்பாயுடைய நாள். 2024 என்னன்னு கேட்டீங்கன்னா கலைஞருடைய டேட்டு. 2024 எம்ஜிஆருடைய டேட்டு. 2024 இந்த உலகத்தை படைச்சு பாரத தாய் பிறந்த டேட்டு. அந்த வருடத்துல தான் நீங்க கடவுள் என்று சொல்றீங்க. அதனால உங்களுக்கு நிச்சயமாக எல்லா அரசியலுடைய தலைவர்கள், இந்தியாவில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லோரும் ஆத்மாவும் நம்ம பாரத பிரதமரை காப்பாற்றும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அதனால காந்தியிலிருந்து, நேரிலிருந்து, இந்திரா காந்தியிலிருந்து, ராகுல் காந்தி, ராஜீவ்காந்தியிலிருந்து, இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர் இறந்து போன முன்னோர்கள் எல்லாம் ஆத்மா எல்லாம் நம்ம பாரத பிரதமரை நீடோடி காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்து இன்னும் நீடோடி மக்கள் எல்லாம் வாழணும். இந்த சொர்க்கலோகம் கடவுள் அழியாமல் இந்த மனிதராக தோன்றப்பட்ட கடவுளும் இந்த மண்ணில மகிழ்ச்சியாக வாழணும். அப்பாவி மக்களும் மகிழ்ச்சியாக வாழும் வருடம் 24 4ஆம் தேதி எலெக்ஷன். நமக்கு புது சட்டங்கள் வரும், நிச்சயமாக மாறும். பாரத தாய்க்கு எந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்த ஜே என்ற என் தாய், மக்களால் நான், மக்களுக்காக நான்